ரொம்ப நாளா விக்ரம் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். விக்ரம் அவர்கள் வந்து கடுமையான உழைப்பு போடுறாரு. தங்கலான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உழைப்பு, கோப்ரா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போற மாதிரியான கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு படத்துக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ தி கோர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து உழைப்பு போட்டு ஒரு படத்தை வந்து பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவை விட மோசமான படமா கூட வந்து போயிருந்திருக்கு. ஆனா அதுக்கு எதுக்குமே சளைக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலா படம் பண்ணா கூட அதுல நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமா தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து இருக்காரு அப்படின்னு இந்த வீர தீர சூரன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரியுது. இந்த படம் வந்து ஒரு அன்யூஸ்வலான ஒரு த்ரில்லர் படங்க. ஏன்னா வந்து படம் வந்து ஓப்பனிங் இருக்காது, ஹீரோ வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பனிங் ஷாட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ பிளாக் இருக்காது, ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸ் இருக்காது. ஆனா அது எதுவுமே இல்லாம இந்த படம் வந்து நம்மளை பயங்கரமா எங்கேஜிங்கா உட்காந்து பார்க்க வைக்குது அப்படின்னு சொன்னா அதுவே வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டரா இருக்குல்ல. எஸ் அருண்குமார் வந்துட்டு விக்ரமனுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே வந்து இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஆனா அதையும் தாண்டி இந்த படம் வந்து ரைட்டிங்கா ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ், வெங்கட் அப்படின்னு கேரக்டர், காளி, கலைவாணி, ரவி, கண்ணன், அப்புறம் வந்து அந்த எஸ்பி எஸ் ஏ சூர்யா கேரக்டர், இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போற முடியாது. எல்லா கேரக்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி வச்சு வெப் சீரிஸ் மாதிரி கூட வந்து பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கதைகளும் அவ்வளவு அந்த கேரக்டருடைய ஆர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ரைட்டிங்கா வந்து ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. அது இல்லாம இது வந்து பார்ட் 2 எடுத்து அது ஒரு டிஃபரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி, இது இல்லாம பிகைண்ட் தி சீன்ஸ்ல வந்துட்டு இந்த மாண்டேஜ் ரைட்டிங்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்துட்டு விக்ரம் வந்து ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு வில்லங்களோட, போலீஸ் வருது ஆனா தடுக்காம நின்று அப்படி நின்று என்ன நடக்குது ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில வந்து அந்த ரிப்போர்ட் பண்ற மாதிரியான சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்கோட பீக் அப்படின்னு சொல்லலாம். படத்துல இது மாதிரி வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா பிகைண்ட் தி சீன்ஸ்லயே வந்து ஒரு குட்டி குட்டி கதை வந்து அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம படம் இங்க நம்மள வந்து ஒரு எங்கேஜிங்கா வந்து கூட்டு போயிட்டே இருந்துச்சு. இது வந்து ஒரு படம் பார்த்ததுலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல வந்துட்டு. எனக்கு ஒரு 2-3 சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொம்மால என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து ஆயிப்போச்சு. எனக்கு என்னன்னா எஸ் ஏ அருண்குமார் வந்து இப்ப எப்படி தோணுதா அந்த வெற்றிமாறன் சொன்ன மாதிரி வந்து நீங்களாம் என்னடா எடுக்கிறீங்க படம் மொத்தம் எடுக்கிற மாதிரி படம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூட்ல போன மாதிரி ஆயிப்போச்சு. அதுவும் விக்ரம் அவர்களுடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த பிளாஸ்பேக்கோட அந்த கிரிப்பிங் அன்பிலீவபிள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த ரைட்டிங்ல வந்து அந்த ரவுடிசம் அப்படின்ற விஷயத்தை வந்து க்ரோ பண்ணி காட்டினது மட்டும்தான் எனக்கு. ஆனா தவிர்க்க முடியாது, இப்ப இந்த வட சென்னை அந்த படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, அந்த மாதிரியான ஒரு டோன்ல தான் அந்த படம் இருக்கும். அது ஏன் அந்த மக்கள் வந்து அப்படி காட்டுறாங்கன்ற மாதிரி, இதை ஏன் வந்து அப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்படினாலும் ஒரு இக்கு வச்ச மாதிரி வச்சுக்கோங்க, அது இருக்கதான் செய்யும். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர்ல ஒரு ஆக்ஷனோட ஒரு இன்டென்ஸான ஒரு படம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய மியூசிக், எனக்கு தெரிஞ்சு மியூசிக் வந்துட்டு பயங்கரமா வந்து மாசா பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படின்றத தாண்டி எந்த இடத்துல சைலன்ஸ் விடணும் அப்படின்றதா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஆர்ஆர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல சைலன்ஸ் விடணும், எந்த இடத்துல வந்து மியூசிக் போடணும் அப்படின்றதுல வந்து இந்த படத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு, படத்தோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாவே வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் இதுல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ் ஏ சூர்யா ரொம்ப வித்தியாசமான ஒரு டோன்ல ஒரு டைமென்ஷன்ல எஸ் ஏ சூர்யா அதில் வந்து காட்டியிருக்காங்க. செட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். வழக்கமா எஸ் ஏ சூர்யா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துல வந்து மேலோங்கி இருக்கும். ஆனா அதுல உண்மையை சொல்லணும்னா விக்ரம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்களுடைய ஒரு மைண்ட் செட்டே இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துல நம்ம வந்தோம்னா நம்ம ஒரு ஆட்டிட்டு போயிடும்டா அப்படின்னு எல்லா படத்துலயும் வந்து அது நிகழாமே இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்து கண்டிப்பா அது நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எஸ் ஏ சூர்யா அவருடைய கதாபாத்திரம் அவரு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வேற யாரையுமே அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ரவி அப்படின்ற கேரக்டர்ல கூட வேற யாரை கூட யோசிக்கலாம். ஆனா அந்த கண்ணன் அப்படின்ற கேரக்டருக்கு சுராஜ் தான் வந்து ரொம்ப பொருத்தமான சொல்லலாம். இந்த படத்துக்கு மாதிரி வந்து இந்த படத்துல வந்து சொல்லிக்கிட்டே போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது இல்லாம வந்து இந்த படத்துல வந்து நிறைய டீடைலிங்கா வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு சீன் பை சீன் ஒவ்வொரு சீன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம படம் பார்க்கும்போது, இப்ப நான் படம் பார்க்கும்போது என்ன யோசிப்பேன்னா, இது ஒயிட் ஷாட், இது க்ளோஸ் அப், இது இப்படி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க, இது வந்து சிங்கிள் ஷாட் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் போய்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுல நம்ம வந்து படம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வரும். ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே என்ன நான் மறந்துட்டேன். நான் வந்து உண்மையிலே வந்து என்ன நடக்குது, அடுத்து என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள நான் வந்து உள்ள போயிட்டேன். அதுதான் உண்மையிலே ஒரு படம் வந்து நம்மளை வந்து முழுக்க நம்மளை வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆக்குறதே அந்த விஷயம் தான். இந்த படம் வந்து அந்த விஷயத்த செஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு விக்ரம் அவர்களுக்கு உண்மையை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமா வந்து அமைஞ்சிருக்கு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வீர தீர சூரன். தியேட்டர்ல போய் பாருங்க, உண்மையிலே ஃபயரா இருக்கும். நன்றி, வணக்கம்.